மேடமால லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு 1/4 கிலோ பொருளை கூட கையை தூக்கி நிக்க முடியாது 2 நிமிஷம் கூட. அந்த ஆக்சிடென்ட்ல கை உடைச்சதுல அதனால மேடமால வெயிட் தூக்க முடியாது. இல்ல வெளியே போயிட்டு வந்தா இந்த ரெஃப்ரெஷ் ஆகுறது அதெல்லாம் கிடையாதா? எனக்கு புரியல. வந்து கதை தான் பேசிட்டு இருப்பியா? அவ பேசுறாள் அப்படியே அனுப்புற. இல்லம்மா அவங்களுக்கு உங்க மேல பொறாம போல, அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறாரு. புரியல. நான் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணேன்னு நீங்க என்ன இப்படி ஒரு மாதிரி வில்லியாவே ட்ரீட் பண்றீங்க? கத்து வைக்காத சொல்லிட்டேன். அவளுக்கு ஆக்சிடென்ட் கை உடைஞ்சுதான். ஆமா, அந்த மேடம் கை உடைஞ்சது 3 மாசம் கட்டு போடணும்னு சொன்னாங்க. மேடம் தான் சீனாச்சே, ஹாஸ்பிட்டல் போனா அது போகணும், கட்டை கைட்டிடுச்சு கொஞ்ச நாள்லயே. கை அடிபட்டது, கால் அடிபட்டது, மண்டையும் காலையும் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாங்களே. கை தான் ஃப்ராக்சரோ கிராக்கோ ஏதோ சொல்லி கட்டு போட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட அட்மிட் ஆயிருந்தாலே. அம்மா எனக்கு அடிபட்டது, நான் அட்மிட் ஆனேன், போதுமா? எனக்கு புரியல. இடிச்சுட்டு போயிட்டீங்க, அந்த செகண்ட் நின்று திரும்பி பார்த்து இறங்கி பார்க்க வர முடியாதவங்க போனதுக்கு அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறம் வருவீங்களா? விடுங்க, எனக்கு இந்த டாபிக் வேண்டாம், என்ன விடுங்க. எல்லாத்தையும் தள்ளி போட்டு போங்க. அப்ப இப்பதான் எதாவது பேசுறது எதாவது தெரிஞ்சுக்கிறது எனக்கு புரியல.